ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில யூஸ்டு பைக்ஸ் எல்லாம் சேல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். யூஸ்டு பைக் இல்ல, ப்ரீ ஓன்டு பைக். ரெண்டுத்துக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. நம்ம வார்த்தையா பார்க்கும்போது ஒரே கான்செப்ட்ல தான் வரும். ஆனா யூஸ்டு பைக்னா அப்படியே வாங்கி விற்கிறது. ப்ரீ ஓன்டு பைக்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீபப்ளிஷ்ட் பண்ணி அதை செல் பண்ணதுக்கு பாரு ப்ரீ ஓன்டு பைக்ஸ் சொல்லுவாங்க. எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா டிரைவெக்ஸோட வள்ளி மோட்டார்ஸோட டிரைவெக்ஸ் தான் வந்திருக்கிறேன். அப்படியே உள்ள வாங்க, நிறைய விஷயம் போயிட்டு இருக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதை உங்களுக்கு போட்டு இருப்பாங்க. புதியதை போல் புதிக்கப்பட்டது ரீபப்ளிஷ்டு பைக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணி தருவாங்க. 1 year வாரண்டி இருக்குது. அப்புறம் சேல்ஸுக்கு அப்புறமா உங்களுக்கு 3 ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்றாங்க நம்மளோட டிரைவெக்ஸோட வள்ளி மோட்டார்ஸோட டிரைவெக்ஸ்ல. இந்த இடம் எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில முத்தல்பேட்டையில முட்டை கடை இருக்கும். அதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம செக்மெண்டாவே பார்க்கலாமே. அப்படியே வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப நான் அடிக்க வைக்க சொல்லியிருக்கிறேன். நான் இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா, ஏன்னா நீங்க இந்த வீடியோ எந்த நிமிஷத்துல இருந்து வேணா பார்க்கலாம். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்கூட்டி செக்மெண்ட் தான் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் பைக் செக்மெண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை வேரியன்ட் பைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பைக்ஸ். ஸோ இப்படிதான் அடிக்க வச்சிருக்கிறோம். ஓகேவா? மேபி நான் ஒரு செக்மெண்டா கூட கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோஸ்குள்ள போகலாம். வீடியோஸ்குள்ள போறது மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆப்ரிலா எக்ஸ்ஆர் ஓகேவா? பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் 2021, ஒரு ஓனர் கண்டிஷனு. வெறும் 810 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. 1 year வாரண்டி கொடுத்து 86,000க்கு இந்த வண்டி கொடுக்கறாங்க. ஆப்ரிலா ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூபிட்டர். ஒரு மாதிரி இது என்ன கலர்? ஆக்சுவலா அது என்ன கலர் மீன்ஸ்னா ஒரு மாதிரி மெஜந்தாவா அந்த கலர். இது 2019 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷனு. வெறும் பாத்தீங்கன்னா 14.4K கிலோமீட்டர் கிட்ட தான் டிரைவ் ஆயிருது. 64,000க்கு இது கொடுக்குறாங்க. அதான் 64,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெசினோ இருக்குது. ஃபெசினோ ஒரு பிளாக் அண்ட் எடிஷனு. ஓகேவா? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 47,000 கொடுக்குறாங்க. 24 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2023, ஒரு ஓனர் கண்டிஷனு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூபிட்டரு. ஸோ ஜூபிட்டரோட விலை பாத்தீங்கன்னா 49,000 கோட் பண்ணிருக்கிறாங்க. 2016 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு ஓனர் கண்டிஷனு. ஓகேவா? ஸோ இதுக்குன்னா வரல, வந்தோடனே பார்த்தலாம். அது ஆக்சுவலா SR 160, அதுவும் ஆப்ரிலா தான் ஓகேவா? அதுக்கு வந்தோடனே நம்ம பார்த்தலாம். இப்போ நீங்க பாக்குறீங்களா ப்ரெஷர், இதோட விலை பாத்தீங்கன்னா 67,000. வெறும் 8,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆக்டிவா. ஸோ ஆக்டிவாவோட விலை பாத்தீங்கன்னா ஆக்டிவா 30,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. 64,000 இந்த வண்டி கோட் பண்றாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஜெஸ்ட் இருக்குது. ஜெஸ்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வரும் ஜஸ்ட் 66,000 கொடுக்குறாங்க. 2021 மாடல், ஒரு ஓனர் கண்டிஷனு. ஸோ அப்படி நீங்க வந்தீங்கன்னா ஹோண்டா சிபிஆர் பார்க்கலாம். ஹோண்டா சிபி 300 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2024, ஒரு ஓனர் கண்டிஷனு. வெறும் 9,000 கிலோமீட்டர் தான் போய்க்குது. 1 year வாரண்டி கொடுத்து 1,60,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,60,60,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அப்படியே நீங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா MT-15 பாப்பீங்க. MT-15 பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2022, ஒரு ஓனர் கண்டிஷனு. 23,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1 year வாரண்டி கொடுத்து 1,41,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. நம்ம அடுத்த வண்டி பார்க்க முடியாது. ஜஸ்ட் தாங்க. ஜஸ்ட் 2013. வெறும் எவ்வளவு கிலோமீட்டர் போயிதுன்னா 15. அவ்வளவுதான், 15 தான் கிலோமீட்டர் போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன். இந்த டெமோ மாடல் பைக்ஸ் தான் சொல்லுவாங்களா, அந்த மாடல் பைக்ஸ் இதெல்லாம் 71,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அதாவது அந்த டெமோனா ஷோரூம்ல இருக்கும், டெமோக்கு மட்டும் எடுத்து பாது ஒரு பைக் இருக்கலாம். அந்த மாதிரி பைக் இது ஆக்டிவா பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் 2021, ஒரு ஓனர் கண்டிஷன். 13,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 74,000 இதோட விலை. எக்ஸல் ஹெவி டியூட்டி, எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி 48,000க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. டிவிஎஸ் 2023 ஜூபிட்டர் 73,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ பேஷன் ப்ரோவோட விலை பார்த்தீங்கன்னா 57,000. இது என்ன வண்டி? இது இங்க பார்த்த மாதிரி தானே இது. RS 200, இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,00,000. அதை 99,000 கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் டாமினார் பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் 2020, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1,33,000 தராங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்சர் NS 125, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இது 1 lakh தராங்க. லைக் ஸோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த பைக் கலெக்ஷனாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக ஸ்கூட்டி செக்மெண்ட். ஜூபிட்டர் 62,000 இதோட பிரைசஸ் லைக் இங்க இருந்து ஒரு MT ஒன்று இருக்குது. ஸோ MT பார்த்தலாம். அங்க ஒரு MT பார்த்தோம். அதோட இங்க தான் நம்ம MT பார்க்குறோம். ஓ, MT புக்கா? யா சாரி, MT புக் ஆகி விட்டது. ஓகேவா? ஸோ கோச்சுக்காதீங்க, MT புக் ஆகி விட்டது.
ஸோ டிவிஎஸ் சிடி 125 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ்ல இருக்குது. ஸ்போர்ட்ஸ் எல்எஸ் பிஎஸ் 6 மாடல் 52,000 ரூபா. இது பார்த்தீங்கன்னா வந்து 69,000 ரூபா சிடி 125. ஸோ எக்ஸல் ஹெவி டியூட்டி இருக்குது. எக்ஸல் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸல் 100 41,000 ரூபா. ஸோ இந்த எக்ஸல் பார்த்தீங்கன்னா வந்து 50,000 ரூபாய் கிட்ட கோட் பண்ணிருக்காங்க. நீங்க பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா R15 V4 PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷன் 9,000 கிலோமீட்டர் தான் போகுது. 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,42,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 1,42,000க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து R15 அதே V4 தான் வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,36,000 கொடுக்குறாங்க. 2021 மாடல் 1 இயர் வாரண்டி கொடுத்து TN ரெஜிஸ்ட்ரேஷன் V4. அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இதுவும் R15 V4 தான் வந்து இதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததும் ஒரே கலர்ல தான் இருக்கும், ஒரே மாடல் தான் வந்து. என்ன ஒண்ணு அது வந்து இதுவும் 2023 தான் 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,65,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ்ல தான் மாறும். நீங்க முன்னாடி பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னா 9,000 கிலோமீட்டர் தான், அதனால கம்மியா இருக்குது. இது கொஞ்சம் அதிகமா கிலோமீட்டர் போயிருக்கும், அதனால கொஞ்சம் அதிகமா மாறிடுது. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்ல பார்க்கக்கூடிய பைக்ஸ் எல்லாமே வந்து ஃபேமிலிக்காக தானே. பைக்ஸ் ஃபேமிலிக்காக பாக்குறீங்களா, ஃபேமிலிக்காக எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஒரு 3 பேர் உட்காந்து போற அளவுக்கு தாராளமா இடம் இருக்குமான்னு கேட்டா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வண்டியில எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம எல்லா பைக்லயுமே ஓட்டலாம். ஃபேமிலி செக்மெண்ட், பெட்ரோல் யூசேஜ் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சில பைக்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரேடான் இருக்குது. டிவிஎஸோட ரேடான் 2 ரேடான் இருக்குது. ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ளூ கலர்ல ஒன்று இருக்குது, ரெட் கலர்ல ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தலாம். 2023 ஒன்று, அது பார்த்தீங்கன்னா வந்து 2022 சிங்கிள் ஓனர் தான். ரெண்டுமே சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 69,000 கோட் பண்றாங்க. ஸோ இந்த செரி ரெட் கலரு, இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா வந்து 78,000க்கு கோட் பண்ணிருக்கிறாங்க. 78 69 கோட் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அப்பாச்சி RTR 160. இதோட பிரைசஸ் பார்த்தீங்கன்னா வந்து PY ரெஜிஸ்ட்ரேஷன் தான். 2022 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து இதுக்கான பிரைசஸ் பார்த்தீங்கன்னா வந்து 89,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. வாங்க ஓனர் கிட்ட சொல்லி கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிரைஸ் பண்ணலாம். அடுத்தது அப்பாச்சி RTR 160 தான் வந்து 2023 ஒரு ஓனர் கண்டிஷன் 99,000க்கு இதோட பிரைஸ் கோட் பண்ணிருக்கிறாங்க. 1 lakh திட்ட வந்துடும். ஹீரோ ஸ்பெண்டர் 2 ஸ்பெண்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். TN ரெஜிஸ்ட்ரேஷன் PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 2021 ஒரு ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி 1 இயர் வாரண்டி. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 71,000. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 69,000. மேஜரா ஒரு 1000 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் வருது. பேஷன் ப்ரோ 2 பேஷன் ப்ரோ இருக்குது. 2022 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி 1 இயர் வாரண்டி 3 சர்வீஸ். மேஜரா எல்லாமே வந்து காமனா தான் இருக்குது. ஜஸ்ட் கிலோமீட்டர்ல தான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், அதுக்காக தான் பிரைஸ் சேஞ்சஸ் இருக்கும். 69,000 68,000 69,000 ஒரு கிலோமீட்டர்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும்போது மாறும். ஸோ அதுக்கு நான் வரல, வந்தோடனே பார்த்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2012 26,000 தான் இதோட விலையை வந்து 26,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி எடுக்கணும்னு வச்சுங்கன்னா எடுக்க முடியல, என்னால எடுக்க முடியல அப்படின்னா இந்த வண்டி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து 82,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. என்ன வண்டி சொல்லிடுறேன். ஜூபிட்டர் PY ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 40,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. இதோட பிரைசஸ் பாத்தீங்கன்னா வந்து 82,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு வரல, வந்து நம்ம பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து ஜூபிட்டர் PY ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 72,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஒரு ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து. ஜூபிட்டர் கிளாசிக் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 64,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஹீரோ 2022 ப்ரெஷர் 69,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணிருக்காங்க. இந்த வண்டிக்கு நான் வரல, வந்தோடனே பண்ணிடலாம். இந்த இடம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ்க்காக போயிட்டு இருக்கும். அதை பத்தி நீங்க உங்களுக்கு பின்னாடி நான் கொடுக்குறேன். வள்ளி மோட்டார்ஸ்ல வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்னா என்னென்ன பண்றீங்கன்னா? சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க, நாங்கள் செக் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட்லேருந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம். அப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் லேபர் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாத்திரமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிராண்டில் அரேஞ்ச் பண்ணிக்குள்ள நம்ம மாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான், செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாதிரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து
499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே, பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன இது லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சபிலிட்டி என்னென்ன இதெல்லாம்? ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஓகேங்களா? சரிண்ணா. அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே, இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டியா? ஓகே.